இளம் நங்கையரே மங்கையரே, நம்பிக்கையில் எழுவீர், நம்பிக்கையில் எழுவீர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார்; நடந்து செல்வர், சோர்வடையார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மூடிக்கிடந்த மேகங்கள் துளியாய் திறந்திடும். புது விடியலின் ஒளி நம்பிக்கையாய் விழும். வறண்ட மண் துளி மழையால் நனைந்திடும். அதிலே விழுந்த உலர்ந்த விதை நனைந்து முளைக்கும். இயற்கையின் அற்புதம் இது. காய்ந்த கிளையில் புதிய இலை பசுமையாய், நேற்று மரணம் எனினும் இன்றே பிறப்பாய் தோன்றும். நிசப்தமான இரவில் நட்சத்திரம் பேசும். இருளுக்குள் கூட ஒளி உண்டு என சொல்வது போல். அலைந்த கடல் நிம்மதியாய் கரையில் சாயும். புயல் கடந்தால் பகலொளி நம் நெஞ்சில் மிளிரும். சிறு பறவையின் குரல் காலையில் உறக்கச் சொல்லும். நேற்று இருள் இருந்தது, இன்றோ நம்பிக்கை பிறந்தது என்று. ஆம், இயற்கையின் ஒவ்வொரு சிறு அசைவும் நமக்கு சுட்டிக்காட்டுவது நம்பிக்கை என்ற ஒளிரும் ஒளி விளக்கை. நானே உலகின் ஒளி என்று தன்னை நம் மத்தியில் பிரசன்னப்படுத்தும் இயேசு நம் ஒவ்வொருவர் உள்ளங்களையும் நம்பிக்கை, எதிர்நோக்கு என்ற ஒளிச்சுடர்களால் நிறைத்தருள்வாராக. வாழ்வின் கடவுளே, நீயே நம்பிக்கையின் ஆதாரமும் உயிரின் மூலமும் ஆவாய். நம்பிக்கையின் யூபிலி ஆண்டில் மரியின் ஊழியர் நண்பர் குழு என்ற குடும்பமாக ஒன்று கூடி வந்துள்ள இந்த ஒன்றிணைப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்க்கை தினமும் கற்றுத்தரும் பாடங்களை யதார்த்த மனநிலையுடன் எதிர்கொண்டு எதிர்கால கனவுகளை சுமந்து கொண்டு இங்கு குழுமியுள்ள இளைஞர்களின் உற்சாகத்திற்கு நன்றி. மனசோர்வு, பயம், புரிதலின்மை இவற்றை தாண்டி நீரே இவர்களை நம்பிக்கையால் நிரம்பிய வாழ்க்கை வாழச் செய்வீர். நம்பிக்கையின் நாயகனாம் நாசரேத்து இயேசுவே, இவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்புக்கொடுத்து இவர்களில் நீர் வாழ, இவர்கள் உமது சாயலாக வாழ்ந்திட அருள் வேண்டி இப்பாடலில் இணைகின்றோம். சரணடைந்து நான் வேண்டும் வரங்களிட நின் பாதம். சரணடைந்து நான் வேண்டும் வரங்களிட வறுமை இல்லாத உலகம் ஒன்று, வெறுமை உணராத வாழ்க்கை ஒன்றும், அழிவுகள் இல்லாத எதிர்காலம், புது பூமியும் இறைவா
தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அதன் பின் இயேசு நயின் என்னும் ஊருக்குச் சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்டு ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றிலுமுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எழு, இன்றைய இளம் தலைமுறையே, நம்பிக்கையில் எழு. அன்பு, உண்மை என்ற இரு போர் வாள்களை கையில் ஏந்தி நீ வாழும் இச்சமுதாயத்தின் களைகளை களைந்தெறிய எழுந்து வா. மன உறுதி கொள். நீயே இன்று இறைவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி. நயின் ஊரில் இயேசு இளவல் ஒருவரின் மரண ஊர்வலத்தை சந்தித்தார். அது நம்பிக்கை இழந்த மனித குலத்தின் ஓர் உருவம். இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார் இயேசு. அவருடைய சொல் உயிரும் நம்பிக்கையும் நல்வாழ்வும் வழங்கும் வாக்கு. இந்த விவிலிய பகுதியில் வரும் இளவல் நாம் ஒவ்வொருவருமே. பல்வேறு நிலைகளில், பலதரப்பட்ட சூழல்களில் நமது ஆற்றலை மறந்து விழுந்து கிடக்கின்றோம். அந்த விதவை தாய் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற உலகத்தாய், பூமி தாய், திரு அவை தாய், சமூகத்தாய். மரித்த மகனின் உயிர்ப்பு விதவை தாய்க்கு மகிழ்வையும் நம்பிக்கையும் தருகின்றது. நமது எழுதலும் நம்பிக்கையின் நற்செயல்களும் இவ்வுலகிற்கும் திரு அவைக்கும் நாம் வாழும் சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மகிழ்வையும் நம்பிக்கையும் தருகின்றது. எனவே நமது எழுதல் நம்பிக்கையுடன் வாழ்வை எதிர்நோக்குதல், துணிந்து பயணித்தல் என்பது மிக மிக இன்றியமையாதது. எழு, ஒளி வீசு, உன் ஒளி உதித்துள்ளது. இளைஞர் என்ற பொதுமையில் இருந்து இளம்பெண்கள், பெண்கள், பெண்ணின் மாண்பு என்ற நம் நிலையை சற்று உற்று நோக்குவோம். இயேசு தன் வாழ்நாளில் ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநாட்ட பெண்களை தம் சீடர்களாக கொண்டிருந்தார். தன் இறையாட்சி பணியிலேயே பெண்களை தொண்டர்களாக என்று இயேசுவை மெஸ்ஸியாவாக பறைசாற்றியவர் பெண்தான். இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு பயந்து ஒளிந்திருந்த ஆண் சீடர்கள் மத்தியில் துணிவுடன் கல்லறைக்கு சென்று இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தவர்கள் பெண்கள்தான். ஆம், உண்மைக்கு சான்று பகரும் துணிவை, பிறர் நலம் நாடும் பரந்த உள்ளத்தினை இயற்கையிலேயே இறைவன் பெண்களுக்கு கொடுத்துள்ளார். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் நாம் காண்பது என்ன? தினம் தினம் நம் உடன் வாழும் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் பாலியல் கொடுமை. பல்வேறு வகையான போதைகளுக்கு அடிமையாகியும் அடிமையாக்கப்பட்டும் தன்னிலை மறந்து ஆட்சியாளர்களின் கை பொம்மைகளாக வாழும் இளைஞர்களின் சக்தி, ஆற்றல், விரயம். இருப்பதில் நிறைவுடன் மகிழ்வாக வாழ முடியும் என்பதை மறந்து பிறரோடு தன்னை ஒப்புமைப்படுத்தி தன்னையே தாழ்வாக நினைத்து ஒதுங்கிக் கொள்ளும் நிலையில் உள்ள இளம் பெண்கள் வாழ்வில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில்
வழிகாட்ட ஆளின்றி தவிக்கும் இளம் தலைமுறையினர். அனைத்தின் முத்தாய்ப்பாய் வாழ்வு என்பது இறைவனின் கொடை என்பதை மறந்து தோல்விகளை துணிவுடன் சந்திக்கும் மனப்பக்குவம் இன்றி தங்களையே அழிக்க துடிக்கும் மனநிலையில் மனம் உடைந்திருக்கும் இன்றைய சமுதாயம். இவ்வாறு நாம் வாழும் சமூகத்தின் அவலங்கள் எண்ணிலடங்கா. 19ஆம் நூற்றாண்டின் சமூகத்தில் இருந்த பெண்களின் நிலையைக் கண்டு உருவானதுதான் நமது புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை. பெண்களின் மாண்பினை உயர்வுக்கு கொண்டு வர அறியாமையில் இருந்த பெண் சமுதாயம் அறிவொளி பெற தங்களையே அர்ப்பணிக்க நம் முன்னோர்கள் முன்வந்தார்கள். அவர்களது தியாகமிக்க வாழ்வு நம் தமிழக மண்ணில் பெண்களின் மாண்பை மலரச் செய்தது. அன்று நம் முன்னோர்கள் வழியாக இறைவன் தொடங்கிய பெண்கள் மாண்பு போற்றும் பணி இன்றும் நம்மால் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மரியின் ஊழியரின் நண்பர் குழுவில் உறுப்பினர்களாக இணைத்து கொண்டுள்ள நீங்களும் இப்பணியினை ஆற்றிட அழைக்கப்படுகின்றீர்கள். எனவே முதலில் சுய விடுதலை பெற்றிட எழுவோம். நம்மையே நாம் எதிர்கொள்வோம். துணிவுடன் சந்திப்போம் இச்சமூகத்தை. இயேசுவின் காலத்தில் பின்தள்ளப்பட்டவர்களாக விளிம்பு நிலையில் இருந்த பெண் சமூகத்தை இயேசு தன் வாழ்வு காலத்தில் எழுந்து வா என்று மத்திக்கு கொண்டு வந்தார். இயேசு இன்று நம்மையும் நமது மாண்பினை உணர்ந்து வாழ, மற்றவர்களை மாண்புடன் நடத்த, பெண்களின் மாண்பினை பேணுதல் மூலம் மனித மாண்பினை உயர்த்திட நம்மை அழைக்கின்றார், கை கொடுத்து உயர்த்துகின்றார். இயேசுவின் அன்பு குரலுக்கு செவிமடுப்போமா? சாதி மத இன மொழி பணக்கார ஏழை என்ற பாகுபாடு இங்கு இல்லையே. சாதி மத இன மொழி பணக்கார ஏழை என்ற பாகுபாடு இங்கு இல்லையே. குறையில்லா வாழ்வு தடுமாறுதே, ஆணவத்தை அழித்தால் நிலை மாறுமே. குறையில்லா வாழ்வு தடுமாறுதே, ஆணவத்தை அழித்தால் நிலை மாறுமே. சாமி தந்த இயற்கையை பாதுகாப்போம், சாமி தந்த இயற்கையை பாதுகாப்போம். அன்பாலே உலகை உருவாக்குவோம், அன்பாலே உலகை உருவாக்குவோம். விழித்திருப்போம், துணிந்திருப்போம், துடித்தெழுவோம். விழித்திருப்போம், துணிந்திருப்போம், துடித்தெழுவோம். அன்பில் ஒன்றாய் இணைந்திருப்போம், நம்பிக்கை நாளும் வளர்த்தெடுப்போம். உண்மை, அன்பு, நீதி, அமைதி, சகோதர பண்போடு பகிர்ந்துண்டு வாழ வேண்டுமே. உண்மை, அன்பு, நீதி, அமைதி, சகோதர பண்போடு பகிர்ந்துண்டு வாழ வேண்டுமே. நிலையற்ற வாழ்வு புரிகின்றதே, நீங்காத அமைதியை தேடுவோமே. நிலையற்ற வாழ்வு புரிகின்றதே, நீங்காத அமைதியை தேடுவோமே. மறதி என்ற நோயை விரட்டிடுவோம், மறதி என்ற நோயை விரட்டிடுவோம். அறியாமை வறுமையை மாற்றிடுவோம், அறியாமை வறுமையை மாற்றிடுவோம். விழித்திருப்போம், துணிந்திருப்போம், துணித்தெழுவோம்.
புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியரின் நண்பர்களாகிய நமக்கு பாதுகாவல், உற்ற துணை, முன்மாதிரி நம் அன்னை வியாகுல தாய். இவர் நம் ஒவ்வொருவரையும் அவரின் தூய தாய்மைக்குள் முக்காட்டுக்குள் வைத்து காத்து வருகின்றார். மனதார நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம் பணியான பெண் குழந்தைகளின் மாண்பு போற்றும் உன்னத உயர்வான பணியினை நம் குடும்பத்தில் உள்ளோருக்கு, நம் உடன் பயணிப்பவர்களுக்கு, சமூகத்தில் அன்றாடம் நாம் சந்திக்கும் மக்களுக்கு ஆற்றிட அன்னையின் வழியாக இறையாசு இறைஞ்சுவோம். அன்னையை புகழ்ந்து பாடுவோம். வழியாய் துணையாய் வந்திடும் தாயே, வாழ்வினில் என்றும் நலமருள்வாயே. வழியாய் துணையாய் வந்திடும் தாயே, வாழ்வினில் என்றும் நலமருள்வாயே. இறைவனின் தாயே உம் பதம் வந்தோம், இறைவனின் தாயே உம் பதம் வந்தோம். ஏக்கமும் கனவும் உம்மிடம் தந்தோம். வழியாய் துணையாய் வந்திடும் தாயே, வாழ்வினில் என்றும் நலமருள்வாயே. இறைமகன் இயேசுவை கருவினில் ஏந்திட அடிமையாய் நீ அழைப்பினை ஏற்றாய். இறைமகன் இயேசுவை கருவினில் ஏந்திட அடிமையாய் நீ அழைப்பினை ஏற்றாய். இறைவனின் திருவுளம் இருவென அறிந்து இன்முகம் கொண்டு இடர்களை கடந்தாய். இறைவனின் திருவுளம் இதுவென அறிந்து இன்முகம் கொண்டு இடர்களை கடந்தாய். மண்ணில் வாழும் மனிதர்கள் யாவும் அன்னையாய் உனையே அணுகிடச் செய்தாய். வழியாய் துணையாய் வந்திடும் தாயே, வாழ்வினில் என்றும் நலமருள்வாயே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மகளே எழுந்திரு, உன்னிலிருந்து உயிர்த்து வா. உலகம் உன்